பொங்கலுக்கு 2 நாள் தான் கிடக்கு. வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சா? ஆமா வேலையம்மா. நீயா பண்ண? நான் எங்க பண்ண முடியும், எல்லாம் அவதான் பண்ணா. நமக்கு எங்க நேரம் இருக்கு, அந்த புள்ளியோட பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கு. ஒற்றை எல்லாமே பத்மா தான் அடிச்சா, நான் எங்க வேலை பார்க்க? நமக்கு முறை மாதிரி முடியுதா? உனக்கு பெரிய வேலை தான், உன் பேரன் பேத்தியாவை பார்க்கதே ஒரு பெரிய வேலை இல்ல? ஆமா, நான் தான் ஒரு வேலையும் பார்க்கல, எல்லாம் அந்த புள்ளியோட வச்சுக்கிட்டு நான் அங்கே அலையிறதுதான் என் வேலை. எல்லாம் பத்மா தான் பார்த்தா. பிள்ளைகளா இருந்தா தானே? பின்ன என்ன சொல்ல வர? நான் ஒண்ணு சொல்லதாய். என்ன நீங்க 2 பேரும் கரும்பு வச்சுட்டு வரலையா? பொங்கல் வந்துட்டுல, அதான் கரும்பு தின்னுட்டு வரோம். இப்பவே கரும்பு யாரும் உங்களுக்கு கொடுத்தா? வீட்டுல வாங்கி வச்சிருந்தாவே, அதான் எடுத்து தின்னுட்டே வரோம். உங்க வீட்டுல எல்லாம் வாங்கலையா? வாங்கல, வாங்கணும்னு 2 நாள் கிடக்குல. அதுக்கு அவசியமே இல்ல வெல்ல. ஏன் அப்படி சொல்ற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயமோ சொல்லுதே. அதுக்கு முன்னாடி குரு, உன் மருமக வீட்டுல இருக்காளா? மருமவா இப்பதான் பிள்ளைய கடைக்கு கூட்டி போயிருக்கா. வீட்டுல வேற யாரும் இல்லல? இல்ல இல்ல. என்ன ரகசியத்தை அப்படி சொல்ல போற? ரகசியம் என்ன குரு? இதெல்லாம் மருமக்கமாருக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. அப்படி என்ன ரகசியம்? நாங்க அதை சொல்றதுக்கு தான் இங்க வந்தோம். சொல்லுதாயி, இழுத்துக்கிட்டு இருப்பா. சொல்றேன் பக்கத்துல வந்துக்கிட்டே. ரேஷன் கடையில ஒரு கரும்பு, பொங்கலுக்குள்ள பொருள் எல்லாம், அப்புறம் 3000 ரூபாய் பணமும் கொடுக்காவலாம். என்ன சொல்லுது ஏசகி? நெசமாவா? ஆமா குரு. அப்ப இந்த கரும்பு அங்க உள்ளது தானா? இல்ல இல்ல, இது பிச்சு மாவு வாங்கி வீட்ல வச்சிருந்திருக்கான், அதான் எனக்கு ஒரு துண்டு தந்தா. அதானே பார்த்தேன். என்னமோ நீ எங்க வாங்கி கொடுத்துட்டியோன்னு நான் நினைச்சிட்டேன். ஏமா எனக்கு வாங்கிட்டு வந்தா? அத நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. உன் மாமா வாங்கினா நீ என்னைக்கு கொடுத்துக்க? அவன் வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு தெரியாது செல்லா. என் மருமவா எனக்கு காமிக்கவே மாட்டா. நல்ல மாவன் நல்ல மருமவா. ரேஷன் கடைக்கு போமா? என்னையில இருந்து கொடுத்தானா? இன்னையில இருந்துதா குரு. நம்ம போவோமா? போகலாமே. ரேஷன் கடையில தருவாளோட உன் மருமக்கமாரு. ஐயோ, இதை யோசிக்காம விட்டுட்டோமே. ரேஷன் கடையில ரூபா கொடுக்கான்னு சொல்ல வேண்டாம், சாமான நாங்க வாங்கிட்டு வரோம்னு சொல்லுவோம். அப்ப ரேஷன் கார்டு தருவாள்வல்ல, அவளுக்கு ரேஷன் கடை வரை போயிட்டு வரது தானே கஷ்டமா இருக்கு, அதை நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லுவோம். குருவமா சரியாதான் சொல்லுதா? ஆமா சொல்லுதாயி. சரி வா, நம்ம மருமக மாட்டவே கேட்போம். தெரிஞ்சிருந்தா தரமாண்டாளுவ. 3000 ரூபாய் கொடுக்காம தெரிஞ்சா. கேட்டு பார்க்காம ஏன் சொல்லுத? கேட்டுதான் பார்ப்போமே வா. அப்படிங்கியோ? சரி வா போவோம். சரி குருவமா, நாங்க போயிட்டு வரோம். சரி சொல்லுதாயி, ரேஷன் கார்டை வாங்கிக்கிட்டு நீங்க பைய எடுத்து வரும்போது என்னையும் கூப்பிட்டுதானே, நம்ம எல்லாரும் ஒண்ணா போயிருவோம். சரி குருவமா. நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களுமே ரேஷன் கார்டு வாங்கிட்டு வாங்க, நம்ம ரேஷன் கடை போயிட்டு வந்துருவோம். ரேஷன் கார்டுல எங்க தானே இருக்கு பாரு. பேரது அவன் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்திருக்கா. எப்பவும் நான் தானே போயிட்டு வருவேன், அதான் ரேஷன் கார்டு என்கிட்ட தான் இருக்கு. ஏ பிச்சம்மா, உனக்கு? நானும் என் மருமோட தான் கேட்கணும், அவளுக்கு தான் தெரிஞ்சுக்காது. நான் வாங்கிட்டு வந்துருவேன். சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க, கரும்பெல்லாம் முடிஞ்சிடாம முடிஞ்சிட்டு பிறகு சொல்லிடுவான். சரி குருவமா. இவன் எங்க போனான்னு தெரியல, இவன் வந்தா தானே கேட்க முடியும். நான் வாரா பாட்டி. பையன் வர வேண்டியதானே, ஏன் மேல வந்து விழுந்துட்டியல? ஏன் அப்படி எரிஞ்சு விடுதியே? உங்க பேரப்புல பாசத்துல தானே வந்து விழுந்தான். பாசத்துல தான் வந்து விழுந்தான், எனக்கு வலிக்கல, சாரத்தை விட வந்து விழுந்தான். என்ன நீங்க அப்படி வளர்த்து வச்சிருக்கியே? எல்லாத்தையும் காரணம் நான் தான் சொல்லு. இந்த பிள்ளைகள் இப்படி இருக்க போய் தான் ஒருத்தி கூட நீ மதிக்க மாட்டா. இத்தனைக்கு இந்த ஊருக்கு நான் முதல்ல வாக்கப்பட்டு வந்தவா, இனி எவ மதிக்கா? பேர் சொல்லி கூப்பிடாத, அக்கான்னு சொல்றதுக்கு பதிலா பேர் சொல்லி கூப்பிடாத, குருவம்மா குருவம்மான்னு. எல்லாத்தையும் காரணம் இந்த பிள்ளைகள் தான். என்னத்துக்கு அதுக்கு முன்னாடி அக்கான்னு சொல்லிட்டு இருந்தாவளாங்க? பிள்ளைகள் வந்ததுல இருந்து உங்களை குருவமான்னு பேர் சொல்லி கூப்பிட்டாவளாங்க? முன்னாடி இருந்து பேர் சொல்லி தானே கூப்பிட்டாவே. கரு இன்னைக்கு ஏன் வருத்தப்பட்டியே? நீ ஏன் பேச மாட்டே? சரி வாக்குவாதம் பண்ணாத, செத்து வர போல நீ. சரி பத்மா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கோ? வெத்தில முடிஞ்சு போச்சா? இல்ல, அவளு கரும்பு தின்னுட்டு வந்தாங்க, கரும்பை பார்த்தோன்னா ஆசையா இருக்கு பாத்துக்க. ஆமா பார்த்தேன், அந்த முட்டை கிளவியும் எசையும் கரும்பு சாப்பிட்டுட்டு தான் போனாவே. வரும்போது பார்த்து பேசிட்டு தான் வரேன். உங்களுக்கும் கரும்பு திங்க ஆசை வந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு கூட ஆசை வரல, உங்களுக்கு ஆசை வந்துட்டாங்க. அவளை தின்னத பார்த்தோன்னா ஆசை வந்துட்டு, அதான் கடைக்கு போய் கரும்பு வாங்க போறீங்களாங்க? கடைக்கு இல்ல, வேறவங்க ரேஷன் கடையில கரும்பு கொடுத்தானா. சந்தோஷமான விஷயம்ல. ஆமா பத்மா. இந்த தடவை பொங்கலுக்கு பணம்லாம் தரலையா? அது எனக்கு தெரியாது பத்மா. போன வருஷம்லாம் தந்தாவளே, இந்த வருஷம் ஏன் கொடுக்கலையாங்க? அது எனக்கு தெரியல, அதான் ரேஷன் கார்டும் ஒரு பையன் எடுத்தா பத்மா. நான் ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வந்துருவேன், பிள்ளைகளை பாத்துக்கானே. அதையே நீங்க கஷ்டப்பட்டுட்டு நீங்களே பிள்ளைகளை பாத்துக்கோங்க, நான் போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வரேன் எப்பவும் போல. எதுக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஏற்கனவே வீட்டு வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்க, அதனாலதான் நான் உனக்கு வேலை குறைக்கணும்னு நான் போறேன்னு சொல்லுவேன். என்ன அத்தை கிழவி வேற மாதிரி பேசுதாவ? அதையும் இல்லாம செட்டியார் ஆத்தோட போக மாட்டாரே, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. மாட்டிக்காத பத்மா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரேஷன் கார்டு எடுத்துட்டு வா, நான் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப அவசரப்படுறீங்களா? அவ்வளவுதான், ரேஷன் கார்டு எடுத்துட்டு வரேன், நம்ம கடைக்கு போவோம் என்ன அப்படின்னு சொன்னாலுவே, அதான் சொல்றேன். இது ஒரு நாள் போக மாட்டியல, சும்மா இருக்கும்போது உங்களை போக சொன்னா நீங்க போக மாட்டியே. ஆனா இன்னைக்கு கரும்பு கொடுக்காமல பத்மா, அதான் போனுங்க. கரும்பு என்ன அங்க வச்சா திங்க போறியே?
கரும்பெல்லாம் வாங்கிட்டு வருவேன், பார்க்க பெருமையா இருக்கும். அதனாலதான் ஒரு ஆசையில கேக்கேன். இதுல என்ன பெருமை இருக்கு? உன் மாவன வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்துட போறாவ. அது ரேஷன் கடையில இருந்தா வாங்கிட்டு வரணுமா என்ன? பத்மா, ஓசில வாங்கி சாப்பிட்டாதான் ருசிக்கும். இலவசமா கொடுக்கறது ஏன் வேண்டாமானே? அதனாலதான். ஓஹோ, சரி நீங்க பிள்ளைகளை பாத்துட்டு இருங்க. இலவசமா தானே தராவ, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ பிள்ளைய பாத்துக்க பத்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். எப்போதும் நீ தான் கஷ்டப்படுத, அதனாலதான் நான் இந்த தடவை வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்ன கேள்விப்பட்ட? ரேஷன் கடையில பணம் கொடுக்காமல கேள்விப்பட்டேன். பணம் கொடுக்கானா? எனக்கு தெரியாதே. எவ்வளவா? உங்களுக்கு தெரியாதோ? ரேஷன் கடையில கரும்பும் பொங்கலுக்கு பொருளும் கொடுக்காங்கன்னு யார் சொன்னா? எசைக்கு பிச்சமாவும் தான் சொன்னாவ. எசைக்கு சொன்னாளா? அப்ப பணம் கொடுக்குற விஷயமும் சொல்லிருப்பாளே, அவளுக்கு தெரியாம இருக்குமா? சொல்லடி பத்மா, பணம் கொடுக்கானாவும் எவ்வளவு கேட்டே நீ சொல்ல மாட்டே. நல்லா நடிக்கியாத்தே, எல்லாம் அவ சொன்னது தானா? எனக்கு தெரியாது பத்மா, பைசா பத்தி அவ சொல்லவே இல்ல. கரும்பு தாரான் வளையம் தான் நான் போகணும்னு சொன்னேன். நான் நல்ல கரும்பா பார்த்து எடுத்துட்டு வருவேன், அதனாலதான் நான் போகணும்னு சொல்றேன். அவனு தாரதான் வாங்க முடியும், நம்மளாம் நல்ல கரும்பா பார்த்து எடுக்க முடியாது. அது என்ன கடையா? அப்படிங்கியோ? ஆமாமா, நீங்க இங்க இருங்க, நான் பாத்துக்கிட்டேன். பத்மா, நான் சொன்ன கேளு பத்மா, நான் போயிட்டு வரேன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? நான் போய் வாங்கிட்டு வரேன். காசு தரவன் தானே நீங்க வாங்கிட்டு வரங்கியே. காசு கிடைச்சது ஆட்டை போடலாம் தானே பாக்கிய. அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? அவன் தந்தானா நான் வாங்கிட்டு தர போறேன். அவன் தாரா சொல்லவே இல்லையே. ரேஷன் கார்டு பையன் எடுத்துட்டு வா பத்மா, நான் போயிட்டு வரேன். நீங்க ரொம்ப அடம் பிடிச்சிட்டு நிக்கிறதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. பைசா தந்தா நான் கொண்டு தாரேன், ஏன் அப்படி சொல்லுத? நம்பிக்கை என்ன போ, அப்ப நீயே போய் வாங்கு. அதத்தான் செய்ய போறேன். போய் தோல. இவட்ட நம்ம ஜம்மு படிக்கலையே, அவளோட வாங்கிட்டாளான்னு பாப்போம். அவளை விட துணைக்காக போயிட்டு வருவோம். எங்க போறிய? பிள்ளைல பாக்கணும் என்ன? நான் ரேஷன் கடைக்கு போகணும். உன் பிள்ளையை கூட்டிட்டு போ. என்னால பார்க்க முடியாது, நான் வெளியே போறேன். உன் பிள்ளைய நிக்க சொன்ன இடத்துல நிக்கும், நீ கூட்டிட்டு போ. என்ன இப்படி பேசிய? சரி, நான் ரேஷன் கார்டு பைய எடுத்துட்டு வரேன். நீங்களே ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருங்க. அதிகமா நீயே போயிட்டு வா. ரொம்ப அழுத்துக்கிட்டியலோ? வேற நம்பிக்கை இல்லாம நான் இதுக்கு போய். நம்பிக்கைலாம் நிறையவே இருக்கு. ரேஷன் கடையில பணம் கொடுத்தானோன்னா பணத்தை கொண்டு வந்து நேரம் என்கிட்ட தான் தரணும். செலவு பண்ணிடாதீங்க. அவனை தந்தா நான் தருவேன். நானே கையில இருந்து உனக்கு தரமாங்க. கையில இருந்தெல்லாம் தர வேண்டாம், அவனை தருவானோ அதை வாங்கிட்டு வந்து தாங்க. அவனை தந்தா தானே தருவேன். அதெல்லாம் தரானோல, நான் கேட்டுட்டு தான் வந்தேன். கடையில எல்லாரும் பேசிக்கிட்டாவே. இதெல்லாம் கடையில பேசுறாங்களா? சும்மா இருக்க நீங்களே பேசும்போது கடைக்கு வர ஆளுக்கு பேசாதா? அப்ப பேசும்போது கேட்டுக்கிட்டது தான். சரி, போய் ரேஷன் கார்டு பையன் எடுத்துட்டு வா போ. ரொம்ப தான் அழுத்துக்கிறிய. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். போ போ. ராணி, என்னத்த? ரேஷன் கார்டு எடு. நான் போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன ஒரு நாள் போக மாட்டியே? இன்னைக்கு என்ன போறீங்க? பொங்கலுக்குள்ள பொருள் எல்லாம் கொடுக்கானா, கரும்பு கொடுக்கானா, அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். கொண்டா, உனக்கு வேலை இருக்குல்ல வீட்டுல? நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? நான் சும்மா தானே இருக்கேன். நானே போயிட்டு வரேன். பத்மா, நான் பெரிய பொண்ணெல்லாம் போயிட்டு வந்துருந்தோம். நான் அவ்வளோ வாழாள் தானே நான் போறேங்க. பத்மா போகல, குடும்பமா தான் வாரா. அதான் நான் அவ்வளோட போயிட்டு வந்துருக்கேன். கொண்டா. சரி, என்னெல்லாம் தரானுவே? கரும்பும் பொங்கலுக்குள்ள பொருள் தான் தரான்னு சொன்னா. காசு தரலையாமோ? அது தெரியல ராணி, போய் பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் எப்படி காசு தருவாவே? ஏன்னா எலெக்ஷன் வேற வருது பாத்தீங்களா? அதனால காசு வாங்கினீங்கன்னா கொண்டு வந்து தந்துருங்க. வேற என்ன வாண்ட தராம நானா வச்சுக்கிட்டேன்? நான் அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் கொடுப்பேன் பாரு. நான் பொங்கல் செலவு வச்சுக்கிடுவேன். எங்க வச்சான்னு தெரியலையே, எங்க வச்சான்னு தெரியலையே. நம்ம அங்க எங்கேயும் பார்த்தாச்சே, ஒன்னும் தெரிய மாட்டேக்க. அங்க போய் பாப்போம். அதான் வச்சிருப்பா. உங்க அம்மைக்கு என்ன நாத்து? தெரியலையா? நீ ரொம்ப பரபரப்பா இருக்காளே, ஏதோ தேடுற மாதிரியே இருக்கா நீ. இரு கேக்கேன். பெரிய பொண்ணு எங்க போயிருந்த? நாங்க எங்க போவோம், வீட்டுல தான் இருந்தோம். நீங்க தான் என்னத்தையும் தேடிட்டாலே. என்ன தேடியலோ? இந்த ரேஷன் கார்டு எங்க வச்சியோ அதான் தேடிட்டாலே. என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? நீங்களா தேடி பார்த்து எடுத்துட்டு போயிடலான்னு பாத்தியலோ? உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாமே நினைச்சேன். ஏன் இந்த ரேஷன் கார்டு எடுத்து தரதுல எனக்கு கஷ்டமா போச்சோ? ஆமா, உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதான் நினைச்சேன். சரி, எதுக்கு தேடுதிய? ரேஷன் கார்டு எதுக்கு? அப்ப ரேஷன் கடையில போய் பொருள் வாங்க போறேன். இன்னைக்கு இல்லாத அக்கறை இன்னைக்கு என்ன? பொங்கல் பொருள் எல்லாம் கொடுக்கானா, கரும்பு கொடுக்கானா, அதான் போகணும்னு. அப்படியாமா? ஆமா தினேகா. பணம் கொடுக்கானாமா? அது தெரியலையே. பணம் கொடுத்தாம நானும் வரலான்னு இருந்தேன். சரி, நீ வா. நீ சொல்றத பார்த்தா பணம் கொடுக்காம போலையே. இல்ல, அந்த பொருட்களை கொண்டு வரதுக்கு தான் அவளை கூட்டு போறேன். யார் நாத்து தானே நல்ல சமந்துருவாளே, அவளே அவளை தூக்கி நம்ம சமக்கணும்னு நினைப்பா. அவ எங்க பொருள் எல்லாம் சமக்க போறா. நான் வேணும் வரட்டுமா? நீங்க 2 பேருமே வர வேண்டாம், வீட்டுல இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏமாண்டா அதிரடி முடிவு? பொங்கல் சாமான சமக்கிறதுக்கு நான் சமந்துட்டு வந்துட மாட்டானா? இதுக்கு யார் 2 பேரு? நானே சமந்துருவேன். ரேஷன் கார்டு எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அவ்வளவு வெளியே நிக்காளுவ. ஓஹோ, எல்லாமே தயார் பண்ணிட்டு தான் வந்து நிக்கலோ? அவ்வளவு போறான்னு தானே நானும் போறேங்க. பணம் கொடுக்காம தானே போறீங்க? அதெல்லாம் இல்ல, அவ்வளவு போறாள், அதோட நானும் போயிட்டு வந்துருமேன்னு போறேங்க. நாத்து, உங்க அம்மா எப்படி போய் சொல்றதா பாத்தியா? என்ன நீ போய் சொல்றா? நேத்து நான் டிவில பார்த்தேன். ரேஷன் கடையில ஒரு ரேஷன் கார்டுக்கு பொங்கல் வைக்கிற பொருளும் ஒரு கரும்பும் 3000 ரூபாய் பணமும் தராவலாம்.
அதுவும் உங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வந்து ரேஷன் கார்டு தானும் வந்து நிக்காவ. மத்த நாளைக்கெல்லாம் ரேஷன் கடைக்கு போனா போவாங்களா? நான் வீட்டு வேலையை தான் பாக்கனே, இதுக்கும் நான் போகணுமோ அப்படின்னு பாவ. இன்னைக்கு வழிய வந்து கேட்கவல, இதுல இருந்து தெரியலையா? ஓஹோ, அப்படி போதா கதை. ஆமா நாத்து. என்னம்மா எங்ககிட்ட போய் சொல்லுத? என்ன சொல்றியே? 3000 கொடுக்கானா? எனக்கு தெரியாதே. நீ நடிக்காதம்மா. ஏமா எங்ககிட்ட நடிக்கிற? அது ஒண்ணுமில்ல சினேகா, எல்லாரும் போராளுவ, அவளோட போயிட்டு வந்துடணும்னு நான் நினைச்சேன். போயிட்டு வாங்க, ஆனா பைசா கொண்டு வந்து தந்துருங்க அத்தை. பைசா கொண்டு தந்துருந்தேன். அவனுக்கு பொருள் தருவாங்களா, அந்த பொருள் எல்லாம் ராஜா கடையில வித்துட்டு வந்துருந்தேன். பரவாயில்ல அத்தை, அந்த பொருள் எல்லாம் அவ்வளவு ரூபாய்க்கு போவாது. பைசா வீட்டுக்கு வந்தாவணும். எனக்கு கிடைக்கிறது லாபம் அப்படின்னு நான் வித்துட்டு வந்துருவேன். சரி அத்தை. நீ வா சினேகா, நம்ம ரெண்டும் போயிட்டு வந்துருவோம். சரிம்மா, நானும் வரேன். சுமக்கிறதுக்கு கஷ்டப்படுவேன். 2 பேரும் காசு அட்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டியே. கொண்டு வந்து தந்துருவா நீ. உங்க பங்கு உங்ககிட்ட தந்துருவோம். பங்கா? ஆமா நீ. பங்குன்னு சொல்லிட்ட, எவ்வளவு தருவியோ? எங்க 2 பேருக்கு 1500 3000த்துல 1500 உங்ககிட்ட போயிட்டுனா எனக்கு என்ன இருக்கு? பொருட்கள் பாயசம் வச்சு பொருட்கள் இருக்குல்ல, உங்களுக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு சரிதானா? நீ கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க 2 பேரும் வீட்டுல இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ரேஷன் கடை நான் உங்க கையில தரல, அதுக்குள்ள இந்த பேச்சு பேசியானே. அண்ணி அண்ணி, நாங்களே போய் வாங்கிட்டு வந்திருக்கா நீ. உங்களுக்கு பங்கு தந்திருக்கா நீ. இப்ப பங்கு எவ்வளவுன்னு சொல்லு. 1000 ரூபாய் பங்கு தந்திருக்கா நீ. 1000 ரூபாய் தந்து பொங்கல் சாமான் என்கிட்ட தந்துருங்க. இது வேறயா? அப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கா நீ. என்ன ஐடியாவோ? நீங்க மட்டும் ஏங்க நிக்கீங்க? நீங்களும் வாங்க. இதுக்கு பொங்கல் சாமான் உங்ககிட்ட தந்துறணும்னு சொல்லிட்டீங்க, அத செமந்துட்டு வரணும்ல நீ. அதுக்கு தான் நீ செமக்கிறதுக்கு நீங்க வாங்க. அந்த பொங்கல் சாமானை நீங்களே வச்சுக்கோங்க. சினேகானா சினேகா தான் என் பிள்ளை. ஸ்னேகாவா கொக்கா? ஆஹா, சரி, எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்க நானும் வரேன். அத்தை சொல்லு. நான் வரதான செஞ்சிருக்கேன், அதுக்கே மூஞ்சி இப்படி போகுது? நீ சொல்லுதாய். என்ன வெளிய எங்கேயும் போலையா? போயிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தேன். இன்னும் போவேன். இப்ப கொஞ்ச நேரத்துல போவேனே. சரி, எங்கேயும் போயிட்டு போங்க, கொஞ்ச நேரம் பிள்ளைய பாத்துக்கங்க. ஏன் நீ எங்க போற? ரேஷன் கடைக்குதான். ரேஷன் கடை தாங்க. ரேஷன் கிடைக்கா? ஆமா அத்தை, ரேஷன் கடை கொண்டாங்க. என்ன இன்னைக்கு திடீர்னு நீ கேட்க? இவ்வளவு நாளா நான் தானே ரேஷன் வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் போயிட்டு வரேனே. எதுக்குன்னு சொல்லு. கேட்ட ரேஷன் கடை தர வேண்டியதானே? பொங்கல் சாமான் கொடுக்கணும், அதுக்கு தான் போறேன். அதான் எப்பவும் போல நான் போய் வாங்கிட்டு வருவேனே. அதெல்லாம் இருக்கட்டும், எப்பவும் நீங்க தானே வாங்கிட்டு வரியே, இன்னைக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன். ரேஷன் கார்டுல எங்க வச்சேன்னு எனக்கு தெரியாது. தேடி பார்த்து நீயே எடுத்துக்க. நானே இத்தனை நாள் போய் ரேஷன் வாங்கிட்டு வந்தேன். நீங்க தானே அந்த கார்டு வச்சிருப்பியே, அதனால ஒழுங்கா தந்துருங்க. எங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோம்டா. போய் சொல்லாதியே, ஒழுங்கா என்கிட்ட தந்துருங்க. நீங்க இடுப்புல தான் வச்சிருப்பியே. எது ரேஷன் கார்டு? நான் எடுப்பு சொல்லிட்டாலே தானாங்க. நீங்க தான் எங்க நம்புதியே எங்களே? எனக்கு இல்லாம நீ எதுக்கு இன்னைக்கு கேட்க? நீங்க எதுக்கு தரமாட்டேன்னு சொல்லியே, அதை முதல்ல சொல்லுங்க. எப்பவும் நான் வாங்கிட்டு இருக்கேன். கரெக்டா பண்ணாதியே, ஒழுங்கா தந்துருங்க. போயிட்டு வரட்டும், எனக்கு 1000 வேலை கிடக்கு. என்ன அந்த 1000 வேலையை நீ பாரு. ரேஷன் கடையில போய் சாமான் வாங்கிட்டு வரதோ நான் பாத்துக்கிட்டேன். ரேஷன் கார்டு இல்லன்னு சொன்னீங்க. என்ன இன்னைக்கு அக்கறையா நீ கேட்க? நான் உங்ககிட்ட தருவேன்னு நினைச்சியோ? ஒழுங்கா தந்துருங்க, வச்சிருப்பீன்னு எனக்கு தெரியும். வாங்கிட்டெல்லாம் நான் தரமாட்டேன். என்கிட்ட தான் இருக்கு. நான் தரமாட்டேனே. தரமாட்டியானே? தரமாட்டேன். கிளவி, நானும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட உன் வேலையை கட்டுறியா? நீ எது கேட்க எனக்கு தெரியாதா? உன்னை என்ன பண்ற பாரு. என்னைய கீழே சாச்சுட்டியலா? பிறகு ஏன் மண்டையில கொட்டுது? புருஷனை பெத்தவளேன்னு கொஞ்சமா உனக்கு மரியாதை இருக்கா? நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? மரியாதை கொடுக்க மாட்டியோ? மரியாதை கொடுக்க மாட்டியோ? உனக்கு எவ்வளவு திமிரு? என்கிட்ட ரேஷன் கடை கேட்கனே. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்ன அடிக்க நீ? பிள்ளை பெத்தவன் கூட பாக்கல, அடிக்கனே இங்க நீ. நான் இப்போவே வாரேன். உன் கதையை நான் இன்னைக்கு முடிக்காம விட மாட்டேன். எங்க போறா இருக்கும்? வரட்டும், நான் இன்னைக்கு பாத்துக்கிறேன். அவளை நானும் பாத்துறேன். என்னத்த பாப்பிய? என்னத்த பாப்பிய? ஏ பாவி மவளே, என் மண்டை உடைச்சுட்டாளே. பாத வத்தி பா முட்டை. சத்தம் வரக்கூடாது. அடிச்சு போட்டுட்டு இப்படி சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே இந்த கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? உனக்கு ஒரு தடவை வரமாட்டாவே. சத்தம் இடாம அந்த ரேஷன் கடை எனக்கு தந்துரு. ரேஷன் கடை தரணுமா உனக்கு? அம்மா பிறகு அதுக்கு தான் அடி வாங்கினே. என் உயிரை போனாலும் நான் ரேஷன் கடை மட்டும் தர மாட்டேன். அப்போ உன் உயிரை எடுத்துட வேண்டியதான். உனக்கு எவ்வளவு திமிரு? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா என்னை அடிக்க நீ? இன்னைக்கு நீயா நானும் பாத்துருவோம். இப்ப கம்பு யார் கையில இருக்குன்னு பாத்தியா? என் மண்டை பொழந்த உடனே உன் மண்டை பொழக்காம விட மாட்டேனா? ஓடிட்டா, நம்ம ஓடி போயிருவோம்.
இன்னைக்கு அந்த கிழவி கையில இருந்து ரேஷன் கார்டை மட்டும் புடுங்க மூடக்கூடாது. ஏ கிழவி, நான் வாரேன். ஏ கிழவி, ரேஷன் கார்டு இல்லைன்னா கையில என்ன வச்சிருக்க? தர முடியாது போடி. தாரியா என்ன நீ? என்கிட்ட இருந்தே குடுக்க பாத்தியா? கிழவி கையில காடு மாட்டிக்கிச்சே. வீட்டுக்கு வா கிழவி, உன் மண்டை புழக்க விட மாட்டேன். உடைய செய்து நீ பாத்துக்கிட்டேன். எப்படி திங்கிறதுக்கு இங்க தானே வருவே? என்ன மருமவ ரேஷன் கார்டு தந்தா? ஆமா தந்துட்டா. என்ன இவ்வளவு 2 பேரும் கூட்டி வந்திருக்கியா? நமக்குள்ள சூச்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாளுவே, அதனாலதான் அவளையும் கூட்டிட்டு வரேன். பாத்தியா உங்க அம்மைய? ஆமா நீ கல்யாணத்தனம் பண்ணணும்னு எழுதிருக்காவே எல்லா கிழவிகளும். உங்க அம்மையும் தானே? ஆமா நீ எங்க அம்மா மட்டும் என்ன கொமரியா? என்ன அவ்வளவு 2 பேரும் காங்கலையா? வீட்டுல போய் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போனாவே, எடுத்து வருவாள். அண்ணா வந்தா பாரு பிச்சமா, அவ மட்டும் தானே வர, அவளை காங்கலையா? ஏசிக்கிய பின்னாடி வருவாளா இருக்கும். அவ குரங்கு தானே, எங்கேயா தொத்திட்டே வருவாளா இருக்கும். என்ன பிச்சமா அவளங்க? அதையும் கேட்க ஏன் என்னாச்சு? அவனை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா மருமக கூட. ஏன் ரேஷன் கடை தான் அவள்கிட்ட தான் ரேஷன் கார்டு இருக்குன்னு சொன்னா பெரிய சண்டை போடுதா? இன்னைக்கு பார்த்து அவன் மருமக ரேஷன் கடை கேட்கா. அப்ப ரொம்ப சண்டையா? கொஞ்சம் அடிப்படிதான். பெரிய நீ வந்துட்ட? அவளை சண்டை போட்டு முடிக்கல, அதான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ரேஷன் கடை அறுக்கிறப்படாதுல, அதான் நம்ம எல்லாம் போகுமேனு வந்துட்டேன். அவ இல்லாம நல்லா இருந்தாங்க, சொன்னதே அவ தானே. சரி வாங்க, நம்ம போய் அவளுக்கு விலைக்கு தீர்த்து அவளை கூட்டு போவோம். இது வேறையா? நம்ம கடமை இல்லையா சினேகா? ஐயோ பாவம், அவளை விட்டுட்டு போக முடியுமா? யார் அவளா பாவம்? நம்ம போய் பார்ப்போம் யார் பாவம்னு தெரியும். சரி வாங்க போவோம். அண்ணன் எசிக்கு ஓடி வராள. அத்தை சண்டை போட்டான்னு சொன்னியே, சண்டை முடிஞ்சிருக்கோம் அந்த பா. ஐயோ எசிக்கு தலையில இருந்து ரத்தம் வருதே. யார்கிட்ட? நீ எசிக்கு கிட்டே வா. என்னாச்சு எசிக்கு கிழவி? இத்தனை நாள் அவளுக்கு நான் ரேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். என்கிட்ட இருந்து ரேஷன் கார்டு கொடுங்கதா? அதான் 2 குடும்பி அத்துட்டேன். 2 குடும்பி அத்தை மாதிரி தெரியலையே. நீ தான் மண்டை உடப்பட்டு வந்திருக்க. ஏ சும்மா இரு பெரிய பொண்ணே. சண்டையில கிளியாத சட்டை அது. அந்த மாதிரி சண்டைனா அங்க 4 அடி கொடுக்கும்போது இங்க ஒரு அடி விழத்தான் செய்யும். அப்படி விழுந்ததே இது. இது வீர காயமாக்கும். அடிபட்டுட்டு வந்து இப்படி சொல்லலாமோ? பெறவண்ணே பைய சின்னவதுக்கு பைய கிழிச்சுட்டா. அதான் காலி கடிச்சா போதுன்னு ஓடி வந்தேன். பெறத்தால வாரா. அந்தால ஒரு மிதி கொடுத்துட்டு வந்தேன். அவ சம்பவம்லாம் அந்த தெருவுல மட்டும்தான். இந்த தெருவுக்குள்ள அவ வரமாட்டா. நாங்க கேட்காமலே சொல்லுது. அப்ப இங்க வரைக்கும் விரட்டிட்டு வந்துட்டாளா? பிறகு கம்பெடுத்து விரட்டிட்டு வந்தா. அப்ப கம்பு சேர்ச்சிட்டாளா? ஆமா பிறகு கையை சேர்த்து எப்படியா காய வரும்? நான் கல்ல கொண்டு எரிஞ்சான்ல நினைச்சேன். உனக்கு அவ்வளவு ஆசைனே? பிறகு இருக்காதா பின்னே? திமிர் பிடிச்சவளே. சரி வாங்க போவோம், கடை எடுத்துட்டு போறோம். ரத்தம் வருது எசிக்கு கிழவி, ஹாஸ்பிடல் போவோம் வா. ரத்தம் தானே வருது, தொடச்சு போட்டுக்கிறேன். இப்ப பாரு. யாருகிட்ட? நான் எசிக்கி. நீ எசக்கிதான். சரி வாங்க போவோம். நீ என்ன வேலை இவ்வளவு 2 அடி கூட்டிட்டு வந்திருக்க? என்ன செய்ய? ஓன் தரமே எனக்கு இல்லையே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரியே? ஒன்னும் சொல்லல, வாமா. கடை அடிச்சிட போறோம். கடை அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு வாங்கம்பா. அதனால போயிட்டு வந்துடும், சீக்கிரம் வாங்க. சரியத்தே.